குஜால்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு த பிக் பாஸ் ரிவ்யூ. ஓகே, ஸோ வாரத்தோட கடைசிக்கு வந்தாச்சு. கடைசி 4 நாளே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அப்படியே நல்லவங்களாயிடுவாங்க. அது எப்படி பணிவு வந்துடும், எல்லாருக்கும் மரியாதை வந்துடும். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து அண்ணன் வர போறாரு. ஸோ அண்ணன் வர நாள் அப்படின்னாலே வந்து வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு சாந்தம் வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாந்தமான வீடாவை தான் இன்னைக்கு மாறிடுச்சு. பெரிய சண்டைகள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன சர்ச்சைகள்லாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ சொல்லுங்க, எபிசோட் ஸ்டார்டிங் சஞ்சய். எபிசோட் ஸ்டார்டிங் என்ன கன்றாவேன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒன்னும் இல்ல, கவருல அந்த பிளாஸ்டிக் கவருல வந்து சபரி வந்து உள்ள ஏதோ வச்சாரு. அந்த பிரஷ் கிஷ்லாம் இருக்கு இல்லையா, சோ அது ஒளிச்சக்கணுங்கிற பேர்ல எடுத்து உள்ள வச்சாரு. அந்த உள்ள வச்சுட்டு வந்து வெளில வந்து நான் தான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி, கேப்டன் ஆகிய நான் தான் நல்லவன் சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே வந்து நான் பார்த்தேன் யார் எடுத்து வச்சானு, ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான ஒரு விஷயத்த வந்து போர்ட்ரேட் பண்ணாரு. அது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது யார் எடுத்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு பர்சன் மேல, அவங்க பேர் என்னது, இவங்க பிரஜினோட சாண்ட்ரா ஒய்ஃப் சாண்ட்ரா சாண்ட்ரா தான் அதெல்லாம் பண்ணாங்க, நான் பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து வினோத்கிட்டயும் அவங்க இவரு அது பண்ணது பேட்ஸ்மேன் அவர்கிட்டயும் வந்து சொல்றாரு, மிக்கல்ஸ் கிட்டயும் சொல்றாரு. ஸோ அதுதான் இது எதுக்கு தேவையில்லாத விஷயம், என்ன பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு. ஓ, லாஸ்ட் டைம் வந்து அவங்க பிராங்க் பண்ணாங்களே, சோ அந்த மாதிரி விஷயம் பிராங்க் பண்ணாம இந்த மாதிரி மொக்கையான விஷயத்துல பிராங்க் பண்றாரா, எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இந்த விஷயம் நடந்துச்சு, எதுக்கு இந்த கட்டு நமக்கு காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யோசனையா இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நீ நெக்ஸ்ட் போலாம். அதுதான் ஆக்சுவலி நீ சொன்னது மாதிரி எதுக்கு இது வருதுன்னு. ஏன்னா எடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஒரு நல்ல விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறதை விட அந்த இதுல இருந்தே போயிருக்கலாம், வேக்கப் சாங்ல இருந்தே போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இது ஃபர்ஸ்ட் இது காட்டணும். இல்ல கேப்டன் சபரி வந்து கேப்டனா சரி அங்க ஏதாவது பயங்கர ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்ட் ஏதாவது பண்ணி இல்ல ஏதோ பெருசா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா கூட நம்ம ஏதாச்சும் சொல்லலாம். ஒண்ணுமே பண்ணாம தண்டத்துக்கு அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 5 மினிட்ஸ் காட்டினாங்க. அதுக்கு டெய்ல் எண்டா லாஸ்ட் எபிசோட் லாஸ்ட்ல வந்து ஏதோ படம் மாதிரி அந்த இந்த ட்விஸ்டுக்கு இதான்ற மாதிரி கடைசியில ரிவீல் பண்ணாங்க. ஆக மொத்தத்துல பயங்கர மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, கமிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இது ஜெயில் தண்டனை. ஸோ அதாவது வந்து யார் நல்லா பண்ணா யார் நல்லா பண்ணா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி 2 பேரு. ஸோ அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து எஸ் கானா வினோத் அண்ட் எஃப்ஜே. ஸோ கானா வினோத் வந்து உண்மையிலே நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். அவரோட ஃபேனு இல்ல வந்து அவரை பிடிக்கும்ன்றெல்லாம் தாண்டி கானா வினோத் வந்து என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு கண்டஸ்டன்டா வந்து உருவம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இந்த வாரம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஒரு அல்வா கேக்கு மாதிரி அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னன்னா பாட்டு வச்சு நான் அடிச்சிட்டாரு. ஏன்னா பாட்டு தான் கோரா வச்சிருந்தாங்க. இப்போ கானா சாம்ராஜ்யம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாட்டு கலை சம்பந்தப்பட்டது. அங்க வந்து நடிப்பு பத்தி. ஸோ அதனால வந்து இவரோட ஸ்ட்ராங் ஜோன்லயே இந்த டாஸ்க் அமைஞ்சதுனால பாத்தீங்கன்னா கானா வந்து ஃபுல் ஒரு 100% கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் டைம் டு டைம் அந்த கவுண்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து திவாகரை வச்சு செஞ்ச நிறைய விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பயங்கர வைரலான ஒரு சென்சேஷனான விஷயமா ஆச்சு. நடுவுல வந்து அவரும் வந்து கலங்கி போனாரு, பிக் பாஸ் கூட அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. பட் ஸ்டில் அதுல திருப்பி கம்பேக் பண்ணி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்ததுக்கு கானா வினோத்துக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா எஃப்ஜே. அண்ட் சொன்ன மாதிரிதான் எஃப்ஜேக்கும் இது ஒரு பெரிய ஒரு சவாலான டாஸ்கா அமைஞ்சது. ஸோ அவருக்கும் அந்த நிறைய சாங்ஸ், அவரோட டேலண்ட், அப்புறம் பீட் பாக்ஸ் பண்றதுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர் நடுவில் சில விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணார். ஸோ அது வந்து நல்லாவே மாறிச்சு. ஸோ வெல் டிசர்விங்கான 2 பேர் தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர். அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் உங்களுக்கே தெரியும். சொல்லுங்க சஞ்சய், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? திவாகர் அண்ட் கனி. ஆமா அப்பா, ஒரு வழியா கனியை அடிச்சிட்டாங்க நல்லா சேர்ந்து, அப்படிதான் சொல்லணும். ஆமா, நானும் சேர்த்திய பார்த்துட்டே மாதிரி. இருப்பேன், என்னடா இத்தனை நாளா எதுவுமே பண்ணல, வெறும் குக்கிங் டீம்ல இருந்துட்டு இவனுங்களும் அடிக்க மாட்டாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் யாரையோ சொல்றீங்க, எப்பதான் நீங்க கனியை சொல்லுவீங்க. நானும் டைம் பாக்குறேன், டே பாக்குறேன். ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கனி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து அப்பாடான்னு இருக்கு. இப்பதான் மனசுல என்ன, நம்ம முன்னாடியே டிக் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் 10 டேஸ் நடக்க வேண்டிய விஷயத்த வந்து இப்பதான் 30 டேஸ்க்கு அப்புறம் கொண்டு வராங்க. அப்பதான் பாத்துக்கோ எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஆமா, சோ கனி வந்து இந்த வாரத்துல ஒரு நல்ல ரோல் கிடைச்சது, ராஜமாதான்னு சொல்லிட்டு. அது வந்து இன்னும் ஆக்சுவலி கேரக்டர் படி என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த ராஜமாதா வந்து மனசு வச்சாதான் அந்த இளவரசிகள் வந்து நெருங்க முடியும்ன்ற மாதிரி. சோ அங்க வந்து அவங்க நிறைய டாஸ்க் கொடுத்துருக்கலாம் இளவரசிங்களுக்கு, இல்ல ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் அதை மேலோட்டமா வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடிப்பு அரக்கன் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த கொடுத்த ஜாக்கெட்டை அப்படியே கழட்டி அந்த கதையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து டாஸ்கை விட்டே போறேன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாரு. அதுக்கு வீக்கெண்ட்ல செம்ம ரோஸ்ட் இருக்கு அப்படின்றது நான் சொல்லுவேன். ஏன்னா கொடுத்த டாஸ்க்கை வந்து ஒருத்தவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, சாரி சொல்லணும்னா சாரி தான் சொல்லணும். இளவரசி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க சாரி சொல்லணும்னு. ஆனா அங்க சாரி சொல்லாம நான் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கதையை தூக்கி போட்டு
கோட்டை தூக்கி போடலாம் போனது வந்து பெரிய வீராப்பன் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பட் அது வந்து வெளியில எவ்வளவு கேவலமான ட்ரோலா வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள் நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கேத்த கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட் தான் வந்து அவர் கொடுத்திருக்காங்க. ஸோ ஜெயில் சாட்டர்டே கைதியா அவர் பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை. சாட்டர்டே அதன் ஆமா ஆமா. திவாகர் இப்படிதான் இருப்பாரு. என்ன பணிவு, என்ன பணிவு. திருவிழால காணாம போன புள்ளைய மாதிரி அவ்வளவு. ஆமா சார், ஆமா சார், இல்ல சார், ஆமா சார். அந்த நடிப்புக்கு தான் வந்து அந்த நடிப்பு நல்லா இருக்கு. பட் இந்த நடிப்பு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் திவாகர் அவர்களே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எஸ், வெல் டிசர்விங்கான 2 பேர் தான் வந்து ஜெயிலுக்கு போறாங்க. இதுக்கு நடுவில் விக்ரமோட பேரும் நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் விக்ரமா கனியான்றப்போ கனிக்கு வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டனால 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. லைவ்ல நான் பாக்குறப்ப என்ன ஆச்சுன்னா, கனி வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்குள்ள இவர் கூட போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் வந்து முந்தானேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேங்கிங் டாஸ்க் நடந்துச்சுல்ல. ரேங்கிங் டாஸ்க்ல இவரு அப்புறம் பாரு அப்புறம் எஃப்ஜி வந்து லாஸ்ட் 3 வந்தாங்க. ஸோ அவங்கள தூக்கி ஜெயில போட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக பாத்தீங்கன்னா காலையில ரிலீஸ் ஆனவர் ஜெயில இருந்து திருப்பி ஈவினிங் ஆமா வந்து ஆமா. ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் கால நட்டிப்பு அரக்கன் திவாகர் தான். ஸோ அதனால வந்து காலையில ரிலீஸ் ஆன ஒருத்தர் திருப்பி ஈவினிங் ஜெயிலுக்கு போறாரு. ஸோ இது வந்து ஒன்லி திவாகர்னால மட்டும்தான் பாசிபிள். ஸோ அந்த ஒரு ரெக்கார்டு வந்து அவர் படைச்சிருக்காரு. ஸோ திவாகரை வந்து என்னன்னா அந்த ஜெயிலுக்குள்ள நான் அவர் கூட போக மாட்டேன். பிகாஸ் எனக்கு அவர் கூட சேஃபா ஃபீல் பண்ணலன்ற மாதிரி ஒரு விஷயம் நான் பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு தான் வருவேன்ற மாதிரி கனி வந்து பயங்கரமா வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிவில எபிசோட்ல காட்டல, பட் லைவ்ல வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா அவங்களும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ வழக்கம் போல இன்னைக்கு வந்து ஏதாவது ஸ்பான்சர் டாஸ்க் நடக்கும். பட் அதெல்லாம் நடக்காம டைரக்டா பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ கேப்டன்சி டாஸ்க்ல யார் இருந்தா அப்படின்னா 4 பேர் இருந்தாங்க. ஸோ நல்லா பண்ண சுபிக்ஷா, கானா வினோத், எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா அண்ட் அதுக்கப்புறமா வந்து சபரி. நம்ம சபரி, கேப்டன் சபரியை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றாரு. ஸோ அந்த So டாஸ்க்கை நல்லா பத்தி சொல்லுங்க. அதான் இந்த டாஸ்க் ஓகே. சோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்து ஃபுல்ஃபில்லா ஆச்சு அப்படின்னு கேட்டா, நீ ஃபர்ஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் கேப்டன்சி டாஸ்க் நீ கம்பேர் பண்ணா இதுதான் கேப்டன்சி டாஸ்க். நீங்க வேணா பாத்தீங்கன்னா செம டஃபா இருந்துச்சு. 1 ஹவர்லாம் நின்று இருந்தாங்க. சோ ஆமா. அப்ப தெரியும் அந்த கேப்டன்சியோட வழி தெரியும். ஆனா எஃப்ஜே வந்திருக்காரு, எனக்கு எந்த அளவுக்கு பண்ண போறாரு எனக்கு தெரியல. பட் ஆனா இதெல்லாம் ஜெயிச்சு ஒரு கேப்டனா வரதுக்கு ஓகே, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். எனக்கு எஃப்ஜே அப்படி பண்ணுவாரான்னு கேட்டா எனக்கு கான்பிடண்டா இல்லை இவ்வளவு எப்படி ஏன்னா இன்னைக்கு மெயின் விஷயம் எஃப்ஜே பத்தி கிரிக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபெக்ஷன் ரூம்ல வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன பண்றீங்க, தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் வந்து ரீசன் சொல்றாரு, நான் ஜெயில இருந்தேன், சரியா தூங்கல அப்படின்னு. யோ, நீ இன்னைக்குன்னு இல்ல, நிறைய எபிசோட் நான் பாத்திருக்கேன். நீ தூங்குற, அங்க டாக் வந்து கத்திக்கிட்டே இருக்கு. சோ இதுதான் ஒரு பேசிக் டிசிப்ளின். என்னன்னா இத்தனை கேப்டன்சி வந்து பண்றாங்க. தூங்குனா ஏதாவது ஒரு டாஸ்க்னு ஒரு எத்தனை சீசன் பாத்துருக்கோம். ஒரு பேசிக் திங்ஸ் இது. தூங்குறது, இந்த மைக் மாட்டுறது, இது எல்லாமே இன்னமும் 30 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. சோ இன்னுமே வந்து நீ அத ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு இது இல்ல, டிசிப்ளின் இல்ல. அதுதான் மெயினா சொல்லணும். ஒரு டிசிப்ளின், இந்த டைம்னா இந்த டைம் தூங்குறது தூங்குறது செகண்டரி, பட் வீடுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, இதை நீ மாட்டணும், தூங்கக்கூடாது இதெல்லாம். சோ இதெல்லாம் வந்து நீ மீறி பண்றேன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய என்ன கொம்புக்குமே ஏதாவது பொழிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதுதான் சூப்பரான ஒரு இது கொடுத்தாங்க பிக் பாஸ், நீ ஃபுல்லா நீங்க நின்ட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அது வந்து சூப்பர். ஏன்னா இதெல்லாம் கேப்டன் பண்ற இதெல்லாம் கேப்டன் பண்ற வேண்டிய வேலை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இப்ப கேப்டனா நான் வந்து நீ வரலான்னு இருந்தேன். ஆமா, சொல்லு. ஒரு கேப்டனா வந்து நீ வந்து ஒரு மைக் போடல, நீ தூங்குற அப்படின்னா வந்து ஏதோ ஒரு டாஸ்க் வச்சு எத்தனை சீசன் பாத்துருக்கோம். இது பேசிக் திங்ஸ். ஸோ இது கூட தெரியல அப்படின்னா வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அதுதான் அவருக்கு சொல்லணும். எஃப்ஜே தாங்க செல்ல புள்ள. சபரி, கேப்டன் சபரிக்கு எஃப்ஜே வந்து செல்ல தம்பி, செல்ல புள்ள. அவர் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. நம்ம கேப்டன் சபரி ஏன்னா அவர் வந்து பயங்கர நல்லவர். அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் தான் எடுப்பாரு. ஃபேக்கா இருக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் 1ஆம் நம்பர் ஃபேக் வந்து அவர் தானே. நேத்து வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து அந்த ஜட்ஜஸ் எல்லாம் வந்து எந்த அடிப்படையில வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல நிக்க வச்சாங்கன்னே தெரியல. அது வந்து அவரும் கூச்சமே இல்லாம போய் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நிக்கிறாரு. கொஞ்சம் மனசாட்சி இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்லிக்கணும், ஐயோ 10 ரேங்க் தராதீங்க, நான் ஒரு 5 தான் நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா கூச்சமே இல்லாம ஐயோ தராங்களேன்னு சொல்லிட்டு அவரும் போய் நிக்கிறாரு. ஸோ அதுக்கு பல எதிர்ப்புகள். நம்ம அக்கா பார்வெல்லாம் சும்மா வீட்டுல போட்டு கொந்தளிச்சு தள்ளிட்டாங்க. பட் உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நீ சொன்ன மாதிரி தான், இப்ப சீரியஸா சொல்றேன். கேப்டன்சி அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. அதை நம்ம வந்து கடந்த பிக் பாஸ் எல்லா சீசன்ஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கேப்டன் ஆகுறாங்கன்னா அந்த வீட்டுக்கே ஒரு தலைமை தாங்குற மாதிரி. பிக் பாஸ்க்கு அடுத்தது யாரு அந்த வீட்டுலன்னா கேப்டன் தான். போன வாட்டி கோட் கேப்டன் ஆஃப் ஆல் டைம் சீசன்ஸ்னு யாரு, நம்ம தீபக் அண்ணா.
அவரோட கேப்டன்சி வந்து நம்ம பார்த்திருப்போம். வீடே வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவரு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாரு. மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரலாம். இல்ல மீட்டிங்ஸ் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி எப்படி கொண்டு போலாம்னு சொல்லலாம். ஒண்ணுமே இல்லாம சும்மா இங்க இருக்கிறது அங்க போய் பத்த வைக்கிறது, அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது இங்க வந்து சொல்றது, அப்புறம் வந்து அண்ணனே நான் எல்லாருக்கிட்டும் போய் அண்ணனே விலைக்கு விட்டுறது, உனக்கு ஓகேவா, எனக்கு ஓகே. ஒரு கேப்டன்னா என்னது, உனக்கு ஓகேவான்னு கேட்கறது கேப்டன் இல்ல, நீ தாங்க இதுல இருக்க, அத்தாரிட்டில இருக்க. அப்ப நீ சொல்றது கேட்கிற மாதிரி ரூல் செட் பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்ன்றது வந்துட்டு இவர் சபரி எப்போ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டுறாரோ அப்பதான் அவர் வந்து இன்னும் கேம்குள்ள வர போறாருன்னு தான் சொல்ல முடியும். இல்லைன்னா அவருக்கு வந்து சீரியல்ல பார்த்து அந்த சபரி ஃபேன்ஸ் தான் வந்து ஓட் போட்டு அவர் காப்பாத்திட்டு இருக்காங்க. பட் ஆனா ரொம்ப ரொம்ப தப்பா இருந்துச்சு. அண்ட் எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா தூங்குற மேட்டர் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3வது வாரத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பயங்கரமா வந்து ஒரு மோசமா அது வந்து பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா இன்னைக்கு காலைல கிளியரா காமிச்சாங்க. இப்ப இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஜெயிலே தூங்குறாரு. அப்பவே வந்து ஃபர்ஸ்ட் நாய்க்கு வரைக்குது. திருப்பி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா விடை பெறலாம்னு சொன்னா வீட்டுக்குள்ளே வந்து பெட்ல தூங்குறாரு. அப்புறம் வந்து ரொம்ப டேக் ஃபார் ஈஸியா இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து சபரி கண்ணுக்கே தெரியலையா அப்படின்னு தான் கேட்க முடியும். ஸோ சபரி வந்து கொஸ்டின் பண்ணது பெரிய தப்பு. அண்ட் பிக் பாஸ் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் தான் அது. எனக்கு நியாயப்படி சொல்லணும்னா பிக் பாஸ் வந்து சபரிக்கும் வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். சபரி நீங்களும் வந்து உட்காராதீங்க நின்றுருக்கணும்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் அது பண்ணல. பட் எஃப்ஜேக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அவருமே வந்து நடுவில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் தெரியல. பட் ஸ்டில் நல்லா செஞ்சாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வாழ்த்துக்கள், கேப்டன் எஃப்ஜே வந்து கேப்டன் ஆயிருக்காரு. பெரிய ஒரு டாஸ்க் பண்ணி வாழ்த்துக்கள். அதெல்லாம் எனக்கு வந்து என்னன்னா கானா வினோத்தோட ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடைசியில வந்து ரம்யா ஜோ வந்து அந்த பில்லர் எடுத்ததுக்கு அப்புறமா கூட அந்த போர்டு தொங்கி நின்றாரு. தொங்கட்டும் பிக் பாஸ் சொல்லிட்டு நான் போறேன்ற மாதிரி. அது ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட இதுதான். லைக் ஒரு நான் பரவாயில்ல என்னைக்கும் விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறமா பிக் பாஸ் சொன்னது வினோத் அது தொங்க முடியாது அப்படின்ற மாதிரி பொறுமையா தான் சொன்னார். அப்புறம் கேப்டன்சி ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட வினோத் வெல் பிளேட் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எஃப்ஜேக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. ஸோ அதுலயே தெரியுது பிக் பாஸ் வந்து எந்த அளவுக்கு வினோத்தோட ஸ்பிரிட்டை வந்து நோட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஸோ அஃப்கோர்ஸ் அடுத்த அப்போ பார்த்தோன்னா இந்த வாரம் எவிக்ஷன்ல எஃப்ஜே இல்ல. அடுத்த வாரமும் வந்து அவர் எவிக்டும் பண்ண முடியாது. ஸோ ஒரு போனஸ் வீக் ஃபார் எஃப்ஜே அப்படின்னு சொல்ல முடியும். பார்ப்போம் அவர் கேம் மாறுதான்னு சொல்லி. ஆனா அவரோட ஆட்டிடியூடு எதுவுமே இன்னும் மாறவே இல்லை, அதே மாதிரிதான் இருக்கு. இன்னும் அந்த வெறுப்பு தான் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். சோ இந்த காம்போ வந்து உடையணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா மெயினான ஒரு விஷயம் என்னன்னா நேத்துல இருந்து சரி நேத்து எபிசோட்ல இருந்து அந்த உங்களுக்கே தெரியும் வைரலான ஒரு விஷயம் தான். நடிப்பா இருக்குன்னு கேமரா கிட்ட போய் நிற்கும் போது கேமராவே இப்படி திரும்பிச்சு. அது எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் வந்து தலைவன் வந்து போயிட்டு எல்லா கேமரா கிட்டயும் சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்ன்ற மாதிரி. ஐயோ அந்த கேமரா ஆன்ல தான் இருக்கு, அது என்ன ஜூம் அடிக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை. அங்க இருக்கிற எல்லா கேமராவும் டே 1 நீங்க கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஆன் பண்றது, அதோட டே 106ல வந்து ஆஃப் பண்றது. அந்த கேமரா எப்பவுமே ஆனா தான் இருக்கும். இவர் வந்து போய் ஏன் இவரு வந்து சொல்றாரு நீங்க ஜூம் வைங்க நான் எப்படி வைக்கிறேன் எப்படி. யோ என்னையா உனக்கு கொடுத்த வேலையை பண்ணியா? அங்கெல்லாம் கேமராமேன்லாம் எவ்வளவு மும்பைல இருந்து வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான கேமராமேன். நீ வந்து போய் வந்து சார் ஜூம் வைங்க அப்படின்லாம் சொல்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஈகோ ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து வீம்புக்குனே கண்டிப்பா கேமரா இப்படியும் அப்படியும் அப்படின்னு திருப்பதான் செய்வாங்க. ஸோ இதுக்கான ஆக்சுவலி என்னன்னா இதுக்கான மெயின் விஷயம் வந்து சேதுனை வந்து இந்த வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஸோ எனக்கு என்னதுன்னா பிக் பாஸ் இஸ் ஃபெட் அப் ஆஃப் திவாகரோட ரீல்ஸ். ஸோ திவாகர் ரீல்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக இது ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சியா எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லி பார்த்தாங்க வாய் வழியா கேட்கல, போஸ்டை வச்சு சொல்லி பார்த்தாங்க அப்பவும் கேட்கல, வீட்டுல இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் போதும் ஐயான்னு சொல்லி சொல்லியும் அப்பவும் சொல்லி கேட்கல. அப்புறம் லாஸ்ட் வழி வந்து இந்த மாதிரி கேமராவே திருப்புறது தான். இதுக்கும் மேல இவருக்கு புரியாம இன்னும் நான் ரீல்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான்னா அவர் வந்து வீட்டுல இருந்து துரத்தி அமைச்சிருவாங்க ஃபேன்ஸே. ஸோ அதனால இந்த ஒரு விஷயம். அண்ட் மெயினா லாஸ்டா ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னன்னா திவாகரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து வீட்டுல சரியில்லை அப்படின்ற மாதிரி பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து காஸ்ட் பேஸ்டா வந்து பழகிட்டு இருக்காரு. ரொம்ப வந்து ஏற்றத்தாழ்வோட பாக்குறாரு. அதே மாதிரி கேர்ள்ஸ் கூட வந்து பழகிறதும் சரியில்லை. இப்ப நீ நேத்து பாத்தீங்கன்னா வந்து எஃப்ஜே பாரு திவாகர் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அந்த ஜெயிலே நமக்கு தெரியும் பிக் பாஸ் ஜெயில் எவ்வளவு குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூழ் மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா நடுவுல வந்து இவர் வந்து ஷர்ட்டெல்லாம் தூக்கி அப்படியே அப்படியே படுத்துட்டு இருக்காரு பப்பர மேனு. பக்கத்துல பாரு, இந்த பக்கத்துல எஃப்ஜே. அப்புறம் இவரும் வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாம் மறைச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யூஸ் பண்ற வார்த்தைகள், அப்புறம் வந்து எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு சும்மா ஃபிளர்ட் பண்ற மாதிரி. அப்புறம் திவ்யாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க கை கொடுக்க வந்தாங்க, கையை அப்படியே பிடிச்சிட்டு எல்லாருக்கும் ஆசைதானேன்ற மாதிரி. ஸோ தண்ணி பழத்துக்கு முத்தி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியுது இதுல இருந்து. இந்த தண்ணி பழத்தை வந்து ஜூஸ் ஆக்குறாங்களா இல்ல வெட்டி போடுறாங்களா, வெட்டி பீஸ் ஆக்குறாங்களா அப்படின்றத நம்ம நாளை மற்றும் மறுநாள் பார்க்கலாம். நாளைக்கு அண்ணா வராரு, லாஸ்டா நாங்களும் மீட் பண்ணலாம். லாஸ்டா ஒரு திங் என்னன்னா
நீ சொல்லு சொன்ன சொல்லு. அது மாதிரி கானாவோட கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரோட கம்பேரிட்டிவா பண்ணும்போது இவர் ஒருத்தர் வந்து நேச்சுரலா இருக்காரு. சோ என்ன இருக்கோ வீட்டுல வீட்டுல வந்து லைவ்லியா லீவ் பண்றாரு. சோ தட் கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சோ மத்தபடி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே சொல்ல புரியல. என்னடா நீ 30 நாள் மேல போயிட்டு இருக்கு கேமு, இன்னுமே நீ அந்த வீட்டுள்ள அடாப்ட் ஆகி உள்ள வாழ ஆரம்பிக்கல. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் உள்ள ஒண்ணு காட்டுறாங்க, உள்ளுக்குள்ள இன்னொரு ஃபேஸும் இருக்கு, அது வெளில வர மாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு கேமரா முன்னாடி நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணா அது ஃபுல்லா நெகட்டிவா போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் கேம் ஆடிட்டு இருக்காங்களா என்னங்கிறது ஒன்றும் தெரியல. ஸோ இன்னும் ஓப்பன் அப் ஆகி இன்னும் நிறைய உடைக்கணும். உடைச்சாதான் இந்த சீசன் இன்னும் நல்லா போகும். ஸோ அதுதான். ஆமா, நீ சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம் தான். கானா வினோத்துக்கு மெயினா வந்து என்னன்னா, அந்த ஹியூமர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவர் ஃபர்ஸ்டே அட்ராக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். என்னன்னா, அவர் என்ன எப்பவுமே தர்பீஸை டார்கெட் பண்றாருன்னு சொல்லி. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் விரும்புறதும் அதுதான். அதாவது வாட்டர் மெலன் அந்த வீட்டுல வேற யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. வாட்டர் மெலன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள்னா அது கண்டிப்பா கானா வினோத் தான். ஸோ அதனால வந்து கானா வினோத் வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட், ஃபைனல் வர்றதுக்கு நல்ல தகுதியான கண்டஸ்டன்ட் தான். ஸோ பார்ப்போம் இந்த கேம் எப்படி போகுதுன்னு. அண்ட் சஞ்சய் சொன்ன மாதிரி தான், அந்த அதுவும் இன்னும் வந்து அந்த பிரேக் பண்ணல, அந்த ஃபோர்த் வால பிரேக் பண்ணலன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இன்னும் வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. பட் அது ஏன் வெளியில வர மாட்டேன்னு, இல்லை எங்கேயோ ஸ்டக் ஆகி நிக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இப்போ 50 நாள் கிட்ட நெருங்க போகுது. 50 நாள் தண்டமா போன ஒரே சீசன் இதுதான். ஸோ 50 நாளுக்கு அப்புறமாச்சும் நல்லா போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ எஸ், தேங்க்யூ மக்களே ஃபார் வாட்சிங். அண்ட் நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறது. அதுவரை கடையை சாத்திட்டு கிளம்புறது நான் உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். ஓகே, பாய் பாய்.